உங்களை முத நாள் பார்த்த அன்னைக்கே எங்க சீமந்தத்துக்கு உங்களை கூப்பிட்டு உங்க கையால ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் மனசார நினைச்சேன். அந்த கடவுளும் ராணி ஆண்டியும் சேர்ந்து நிறைவேற்றிட்டாங்க. அம்மா, அவர் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நலங்குங்கிறது ஒரு பொண்ணு ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் மத்தவங்க வைக்கணுமா. அதுக்கப்புறம் யார் வேணாலும் வைக்கலாம். சரி சரி, அதுதாம்மா முறை. ராணியக்கா, நீங்களே ஆரம்பிச்சு வைங்கக்கா. ஐயா என்ன பொண்ணே, விசாலாண்டி இருக்காங்க, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். அக்கா, என் அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான்க்கா எனக்கு பெரியவங்க. நீங்க போய் நலுங்கு வைங்க. ராணிமா, நீங்க முதல்ல சடங்கு ஆரம்பிங்க. அதுதான் இந்த குடும்பத்துக்கு வழக்கம், சரியாவும் வரும். ராணிமா, நாங்களே சொல்றோம், நீங்க ஆரம்பிச்சு வைங்க. போங்கக்கா. ஐயோ சரி. நீங்க வந்து நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணீங்க. கொடுங்க. வாங்க வாங்க, இந்த சந்தனம் எடுத்துங்க. நல்லா இருக்கணும்னு இந்த பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, வயசுல அவர் பெரியவரு. இதை உன் கையால போட்டு விடு. சரிங்கய்யா. பந்தம் இல்ல, நான் மூணாவது மனுஷன் சொல்லிட்டு ஐயா எவ்வளவு பெரிய செய்முறைய செய்யறாரு பாரு. மனசால பந்தம் இல்லாமையா இதெல்லாம் செய்வாரு.
நல்ல வேலை, நினைச்சதை விட இந்த சீமந்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னக்கா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? நல்ல நாள் அதுவுமா, 2 வார்த்தை பேசுங்கக்கா. என்ன பேச சொல்ற? இந்த மேடையில எல்லாம் பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு அதெல்லாம் முடியாது. நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த போறேன். கதையெல்லாம் வேணாம். எங்ககிட்ட நேர்லயும் போன்லயும் எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க. அது இங்க இருக்கிறவங்களும் கேட்டு ராணிமா, சந்தோஷப்படட்டும்க்கா. உங்க அனுபவத்தாலையும் அறிவாலையும் பொன்னி மாதிரி எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கீங்க. உங்களுக்கு மேடையில பேச தகுதி இல்லைன்னா வேற யாருக்கு இருக்கும்? ஐயோ, என் அக்கானா டப்பு டப்புன்னு நல்லா பேசுவா. அவ அந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா வச்சு பேசுவா. நான் என்ன பேசுவேன்? பேசுங்க ராணிமா. ஏதாவது இந்த சொல்லுங்க. சீமந்தம் வளகாப்பு இதெல்லாம் எதுக்கு பண்றோன்னு அத பத்தி பேசுங்க. சீமந்தம் வளகாப்பு பத்தி ஆண்டி பேசணுமா? அப்படியே அம்மாவுக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுங்களேன். ஆ. ப்ளீஸ் ஆண்டி பேசுங்க. பேசுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி பேசுங்க. ஐயோ, சரி நான் கொஞ்சம் பேசுறேன். ஹலோ, மைக் மைக் டெஸ்டிங். கொடுப்பா. இந்தாங்கம்மா. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சரி, இந்த சீமந்தம் வளக்காப்பு பத்தி எல்லாம் பேச சொல்றாங்க. நான் என்ன புஸ்தகமா படிச்சிருக்கேன், ஆனா வாழ்க்கைய படிச்சிருக்கேன். அதான் அனுபவத்திலிருந்து நான் சில விஷயங்களை சொல்றேன். சரியா? பசங்க எல்லாம் சீமந்தம் வளக்காப்பெல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீமந்தம் வேற, வளக்காப்பு வேற. சீமந்தம்ங்கிறது தலைப்புலைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கான விசேஷம். தலைப்புலைய சுமக்கிற பொண்ணுக்கு மட்டும்தான் சீமந்தம் கொண்டாடுவாங்க. அதனால தான் தலைப்புள்ளைய சீமந்த புத்திரன்னு சொல்லுவாங்க. சரியா? தலைப்புள்ள சுமக்கிற பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த முள்ளப்பன்றியோட முள் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த நடு வகுடு இருக்குல்ல, அந்த தலை செய்வோமே, அந்த வகுடுல மெதுவா கீறி விடுவாங்க. இப்ப இந்த அசுபச்சர்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். தலையோட இந்த பகுதிக்கு தான் சீமந்தம் பகுதின்னு பேரு. இந்த நடுவகுடுக்கும் பெண்களோட கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த நடுவகுட கீரை கீரை கர்ப்பப்பையில ரத்த ஓட்டம் அதிகமாயி குழந்தை பெத்துக்கிறது சுலபமா போயிடும். அதனாலதான் பெண்களை நடுவகுடு எடுத்து சீவுன்னு சொல்றது. புரியுதா? அப்படி சீவி வந்தவங்க தான் அந்த காலத்துல இந்த 7-8 பிள்ளைங்க அப்படி கட 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 ஈஸியா பத்துக்கிட்டாங்க. நாம தான் பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ஓரமா தூக்கி போட்டுட்டோம். பாருங்க, இப்ப எல்லாம் நடுவகடு யாராவது எடுக்கிறாங்களா? யாரு எடுக்கிறது? எல்லாம் கோணையா 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 எடுக்கிறாங்க. அதனாலதான் உச்சியும் கோணையில் ஆயிடுச்சு, பிரசவம் சிக்கல் ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுதா? அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வளக்காப்பு பத்தி. வளக்காப்புங்கிறது 7 மாசம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொண்டாடுற விழா. 7வது மாசத்திலிருந்து தான் குழந்தைக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிக்கும். காது கேட்கும் போது குழந்தைக்கு நல்ல சத்தம் கேட்டுட்டு இருக்கணும்னு அம்மா கையில வளையல போட்டு விடுறாங்க. தங்கத்திலேயே வளையல் போட முடிஞ்ச பணக்காரங்க கூட அந்த சமயத்துல கண்ணாடி வளையல தான் போடுவாங்க. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்கும் போது குழந்தைக்கு நாம தனியா இல்ல, வெளியில அம்மா இருக்காங்க, நாம பாதுகாப்பா இருக்கிறோம்னு அதுக்கு தோணுமா. அது மட்டும் இல்லாம பிரசவத்தை நோக்கி போற பொண்ணுக்கும் நீ தனியா இல்ல, உன் கூட நாங்களும் இவ்வளவு பேர் இருக்கோம்னா அந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு தான் இத்தனை பேரும் வளையல போடுறோம். இப்ப புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அப்பவே இதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னது. எங்க நம்ம முன்னோர்களையும் மதிக்கிறது இல்ல, அவங்க அனுபவத்தையும் மதிக்கிறது இல்ல. அதான் இவ்ளோ கஷ்டப்படுறோம். இப்ப நம்ம முன்னோர்களை மதியுங்க, அவங்களுடைய ஞானத்தையும் அவங்க அறிவையும் எடுத்துக்குங்க. உங்க வாழ்க்கைய நீங்க நல்லா வச்சுக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். சரியா? நன்றி நன்றி நன்றி. சரி சரி, போதும் நான் பேசுறது. அக்கா, என்ன பேசுறதுன்னு எங்களை கேட்டுட்டு இவ்ளோ சூப்பரா பேசிட்டீங்க. ராணிமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. இன்டர்நெட் கூகுள்னு நாங்க யூஸ் பண்றோம், எங்களுக்கே இதை பத்தி தெரியாது.
உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஆண்டி? ஆ, இந்த மனசையும் காதையும் எப்பவுமே நல்ல விஷயத்துக்காக அப்படி திறந்து வச்சுக்கணும். அப்படி திறந்து வச்சிருந்தா எல்லா நல்ல விஷயம் தானா வந்து சேருமா. சரி வாங்க வாங்க வாங்க, அடுத்த விஷயத்த பாப்போம். வாங்க வாங்க.